எல்லாருக்கும் வணக்கம். நான் ஹேமா சுப்ரமணியன். வெல்கம் டு ஹோம் குக்கிங் தமிழ். இன்னைக்கு நம்ம சோயா சங்க்ஸ் வச்சு ஒரு வித்தியாசமான ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இது சோயா சில்லி. வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். சோயா சில்லி செய்ய முதல்ல சோயா சங்க்ஸை வேக வச்சுக்கலாம். ஒரு அகலமான கடாயில் தேவையான அளவு தண்ணியை ஊற்றி தண்ணியை கொதிக்க விடுங்க. தண்ணி கொதிக்க ஆரம்பித்ததும் இப்போ 1 கப் சோயா சங்க்ஸை சேர்க்குறேன். 1 டீஸ்பூன் உப்பு சேர்த்து ஒரு 10 நிமிஷம் வேக விடுங்க. ஸ்டோவை மீடியம் ஃப்ளேம்லேயே இருக்கட்டும். பாருங்கள், சோயா சங்க்ஸ் நல்லா சாஃப்ட் ஆயிடுச்சு. ஸ்டோவ் ஆஃப் பண்ணிவிட்டு தண்ணியை வடித்து வச்சுக்கலாம். சோயா சங்க்ஸை நல்லா ஆற விடுங்க. ஆறுனதும் அதில் இருக்கிற தண்ணியை கையில் பிழிஞ்சு எடுத்து தனியாக ஒரு பவுலில் வச்சிடலாம். இப்போ வடித்த சங்க்ஸ் மேலே 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது, 1/2 டீஸ்பூன் மிளகாய் தூள், 1/2 டீஸ்பூன் மிளகுத்தூள், 2 டேபிள் ஸ்பூன் சோள மாவு சேர்த்து எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. ஒரு 5 நிமிஷம் ஊறட்டும். ஒரு அகலமான பேனில் இப்போ ஷாலோ ஃப்ரை பண்ணுறதுக்காக தேவையான அளவு எண்ணெயை ஊற்றி மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கிற சோயா சங்க்ஸை மெதுவாக ஒன்றா எண்ணெயில் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணுங்கள். சோயா சங்க்ஸை நல்லா ஒரு கோல்டன் ப்ரௌன் கலரில் ஃப்ரை பண்ணுங்கள். பாருங்க, இதுதான் கரெக்டான பக்குவம். இந்த ஸ்டேஜில் எண்ணெயிலேருந்து எடுத்துட்டு தனியாக வச்சுருங்க. ஒரு பேனில் 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெயை ஊற்றி 1 டீஸ்பூன் பொடிசாக நறுக்கின பூண்டு, 1 டீஸ்பூன் பொடிசாக நறுக்கின இஞ்சி சேர்த்து நல்லா கலந்து விடுங்க. அடுத்து வெஜ்ஜஸாக கட் பண்ண ஒரு வெங்காயம் சேர்க்குறேன். 2 நிமிஷம் வதங்கட்டும். அடுத்து 1/2 கப் அளவுக்கு வால்நட் சேர்க்குறேன். 2 நிமிஷம் டோஸ்ட் பண்ணிக்கலாம். இப்போது வெஜ்ஜஸாக கட் பண்ண குடமிளகாயை ஆட் பண்ணுறேன். இப்போது இதில் 1/4 டீஸ்பூன் உப்பு, ஃப்ரெஷ்ஷாக பொடிச்ச மிளகுத்தூள் கொஞ்சம், 1/2 டீஸ்பூன் மிளகாய் தூள் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. இப்போது இது கூட 1 டீஸ்பூன் வினிகர், 2 டீஸ்பூன் சோயா சாஸ், 3 டீஸ்பூன் சில்லி சாஸ், 3 டீஸ்பூன் டொமேட்டோ கெச்சப் எல்லாத்தையும் சேர்த்து கலந்து விட்டு இது கூட மெலிசா நீல வாக்கில் நறுக்கின ஸ்ப்ரிங் அனியன் சேர்த்துக்கலாம். இப்போ இதில் 1/2 கப் கார்ன்ஃப்ளவர் மாவு கரைச்ச தண்ணியை ஊற்றிக்கலாம். இதுக்கு 1 டீஸ்பூன் சோள மாவை 1/2 கப் தண்ணியில் கரைச்சி ஊற்றினா கரெக்டாக இருக்கும். நல்லா கலந்து விட்டு இன்னொரு 1/2 கப் தண்ணி ஊற்றி கொதிக்க விடலாம். தண்ணி நல்லா கொதிச்சு வந்துடுச்சு. இப்போ வறுத்து வச்ச சோயா சங்க்ஸை ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணுங்க. 2 நிமிஷம் எல்லாம் சேர்ந்து நல்லா குக் ஆகட்டும். ஸ்டோவை ஆஃப் பண்ணிவிட்டு நறுக்கின ஸ்ப்ரிங் அனியன் கிரீன்ஸை தூவி சர்வ் பண்ணலாம். ஸோ அடுத்த வாட்டி சோயா சங்க்ஸ் வச்சு ஏதாவது டிஃப்ரெண்ட்டாக செய்யணும்னு நினச்சிங்கன்னா இந்த மாதிரி ரெசிபி ட்ரை பண்ணி பாருங்கள். வால்நட்ஸ் ஆப்ஷனல் தான், அது இல்லாமல் கூட நீங்கள் செய்யலாம். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி எப்படி இருந்தது எனக்கு சொல்லுங்கள். உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி ஹோம் குக்கிங் தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். The second edition of our home cooking book is now available on our website 21frames.in. I'll give you the link in the description. You can go and check it out. The book is currently available only in India for now, so you can place your orders on 21frames.in.